Hi friends, welcome back to Birlas Parvai. உங்கள நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருந்தீங்க என்ன அப்படினா நம்ம வீட்லயே காரோட அந்த கீக்குரிய பேட்டரிஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்றது இன்னொன்னு அந்த கீயோட அந்த என்க்ளோசர் வந்து உடைஞ்சிருச்சு அப்படினா நம்ம எப்படி மாத்தணும் என்னென்ன விஷயங்களை நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க அத பத்தி பார்க்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு கீ ஷாப்க்கு வந்திருக்கோம் மடிப்பாக்கத்துல இருக்கிற ஆலந்தூர் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற சாய் கீ ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இப்போ டீட்டெயில்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கீ வந்து நம்ம பேட்டரி எப்படி மாற்றணும், அந்த இம்மோபிளைசர் வந்து எப்படி நம்ம கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கணும், இந்த கீழே வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரும் இப்படிங்கிற பல விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் பிரதர். ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? விமல் குமார் ப்ரோ. ஓகே கிரேட். ஜி இப்போ ஆக்சுவலி இந்த கார் கீழே இருக்கிற பேட்டரியை நம்மளால் ஈஸியாக வீட்டிலே மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி மாற்ற முடியும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும் எங்களுக்கு செஞ்சு காமிக்க முடியும்? மாற்றிக்கலாம் ப்ரோ, பண்ணலாம். நம்மக்கிட்ட இப்போ ஆல்மோஸ்ட்டாக எல்லா வண்டியோட கீஸும் இப்போ இருக்குது. ஒவ்வொரு கீ ஒரு மாடலில் வரும். நம்ம ஃபஸ்ட்டு சுசுக்கியோட கீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வேண்டியது ஸ்க்ரூ ட்ரைவ் ஒன்று நம்ம நியர்பை இருக்கிற இடத்துல வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு இந்த ரிமோட்டிங் வந்துடும். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அழகாக கிட்டோட ஃபுல்லாக வந்துடும். இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா? இங்கே தான் பேட்ரி இருக்கும். பேட்ரி ஒவ்வொன்றும் ஒரு மாடல் இருக்கும். நம்ம என்ன பேட்டரியோ அதை நியர்பை கேட்டு வாங்கிக்கணும். இதில் வந்து CR1620 பேட்டரின்னு இருக்குது. அதை நம்ம வாங்கிட்டு இந்த பேட்டரி எல்லா காரோட கீஸ்க்கும் ஒரே மாதிரி பேட்டரி இருக்கும். மாறும். ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு பேட்டரி மாறும். ஓகே. இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த வண்டியோடது 1620 பேட்டரி. இப்போ நம்ம வந்து அந்த பேட்டரியை இந்த சைடு இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா காயில் இங்கே இருக்குது, இதுதான் பேட்டரியில் போய்ட்டு பவர் வரும். நம்ம அகைன் அப்படியே எடுத்த மாதிரியே ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். இது ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம வாங்கின மாதிரி ஸ்க்ரூவை ஃபிட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு ஒர்க். பிரதர், இப்போ நம்ம கீழே வந்து பேட்டரி தான் ப்ராப்ளமா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பேட்டரி தான் ப்ரோ சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு வண்டியில் ஒர்க் ஆகலைங்கன்னா நம்ம வந்து அடுத்தது ப்ரோக்ராம் வண்டியில் பண்ணி பார்ப்போம். அப்படியும் ப்ரோக்ராம் பண்ணியும் எடுத்துக்கலன்னா நம்ம ரிமோட்டை தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்க ஐசி ஏதாவது போயிருக்கும், பட்டன் போயிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நம்ம ரிமோட் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இன்னொரு ஒரு ஸ்மார்ட் கீக்கு பண்ணி காமிக்க முடியுமா? இது ஹோண்டாவோட ஜாஸோட கீ. இது நமக்கு இந்த சேஃப்டி கீயோட அந்த இடம் இருக்கும் கிளிப் மாதிரி, அதை அப்படி மூவ் பண்ணும்போது அழகாக கீஸ் வெளியே வந்துடும். வெளியே வந்தோன்னா நம்ம அந்த ஸ்க்ரூ ட்ரைவை போட்டு அகைன் இந்த இடத்துல இப்படி திருப்பினீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே. பேட்டரி இங்கே இருக்கும், அப்படியே எடுத்துகிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். புஷ் ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் 2032 பேட்டரி தான் வரும். புஷ் ஸ்டார்ட்டு 99% 2032 பேட்டரி தான் வரும். நம்ம இதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அகைன் அதே மாதிரியே கரெக்டான மாதிரியே அதை ஃபிட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கிளிப் தான். ஓகே. நம்ம பேட்டரி மாற்றினா நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே இண்டிகேட்டர் ஆகும், லைட் எரியுதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், இப்போது இந்த ஸ்மார்ட் கீழே ஒரு பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பேட்டரி தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளால புஷ் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது இல்லையா? ஐ மீன் நம்ம கீயே வந்து ஆக்டிவாக இருக்காது. அப்போ காருக்குள்ளே வந்து கீ கொண்டு போனால் கூட அந்த இம்மோபிளைசர் வந்து சிங்க் ஆகாது. அப்போ எப்படி காரை நம்ம ஓப்பன் பண்ணுறது, எப்படி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறது? நம்ம கீ இருக்குது, இதுதான் நம்ம கீ. நம்ம அந்த மேனுவல் கீயை எடுத்துக்கிறோம். ஓகே. மேனுவல் கீ எடுத்தோடனே ஒவ்வொரு வண்டிலையும் ஒரு டோர் ஹேண்டில் பக்கத்தில் ஒரு இடம் மாதிரி கொடுத்துருப்பாங்க மேனுவலாக. அது இல்லாமல் எந்த வண்டிலையுமே இருக்காது. நம்ம அதை போட்டு ரொட்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் புஷ் ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணினா கண்டிப்பாக வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னா நம்ம இந்த கீயை புஷ் ஸ்டார்ட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணினா இன்ஜின் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அங்கேருந்து நம்ம வண்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு லோக்கல் இங்கே வந்து நம்ம பேட்டரி மாற்றிக்கலாம். அந்த இடத்துல நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகலையேன்னு ட்ரபிள் பட வேண்டியதே கிடையாது. அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம இங்கே வந்துட்டு பேட்டரியை போட மாட்டிக்கலாம். ஜஸ்ட் ரிமோட் ஒர்க் ஆகுது, நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான். அதே மாதிரி புஷ் ஸ்டார்ட்டில் நம்ம கீயை வச்சு புஷ் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். சரி, இப்போ நம்ம நார்மல் கீயில் ஸ்மார்ட் கீ இல்லாத கீஸில் பேட்டரி ஃபெயிலியர் ஆனால் நம்ம போட்டு இக்னைட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுமா? ஸ்டார்ட் ஆகும். அது இம்மோபிளைசருக்கு வந்து அந்த பவர் இருக்கணும். அது வந்து ஓல்டு மாடலில் ஒரு 2 ஒரு
4-5 வண்டிக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்குது. ரிமோட்டில் அன்லாக் பண்ணால் மட்டும் தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து இண்டிகாவில் இருக்குது, ஓல்டு ஸ்கார்பியோக்கு இருக்குது. அதை ரிமோட்டில் அன்லாக் ஆனால் மட்டும் தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ரிமோட் சென்சார்னுவாங்க. மற்றபடி இப்போ வர வண்டிக்கெலாம் ரிமோட்டுக்கும் அதுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜஸ்ட் சென்ட்ரல் லாக் வெளியிருந்து லாக் அன்லாக் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினில் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். இமாபிளைசர் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே பிரதர், அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கீஸ் வந்து உடையிற பிரச்சனை. அது மேபி குழந்தைய தூக்கி போட்டோ விளையாடும் போது உடையுதோ, ஏதோ ஒரு காரணத்தினால உடையுது, ரைட்? அப்படி உடையும் போது அது என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கணும், எப்படி அந்த கேஸை வந்து மாற்றுறது? இப்போ ஆன்லைனில் நமக்கு வந்து அந்த மாதிரி கேசஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அப்படி வாங்கினா என்ன மாதிரி நமக்கு கிடைக்கும், அதில் ஃபர்தராக நம்ம என்ன ஒர்க் பண்ணி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும்? உடஞ்ச பொருள் எல்லாம் இப்படி தான் இருக்கும். சுசுகியோடது மெயின் நமக்கு எடுத்து வைக்கிறது கீயோட டீத்து, இது மெயின். ரெண்டாவது இந்த இமாபிளைசர், இது இருந்தால் தான் வண்டியில் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது 2 எடுத்து வைக்கணும். அது இல்லாமல் இது ரிமோட் போர்டு. இது 3மே நம்ம எடுத்து வச்சா நம்ம எங்கேயாவது ஆன்லைனில் வாங்கி நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். இதில் எது ஒன்று மிஸ் ஆனாலுமே நம்மளோட ஒர்க் அதிகமாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவும் அதிகமாக இருக்கும். ஓகே, நீங்கள் சொன்னபடி இந்த 3 வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எதுக்காகனா இந்த போர்டு வந்து ஆல்ரெடி இது ப்ரோக்ராம் பண்ணி இருக்குது. அது மாதிரி இந்த இமோபிளைசரும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ இது மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம காரில் இருக்கிற ப்ரோக்ராமும் இதுவும் வந்து சிங்காக இருக்காது. அதனால் இந்த பீஸ் எல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து இதை எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மெட்டலில் தான் வந்து உங்கள் காருக்குரிய அந்த லாக்குரிய டீத் வந்து இதில் தான் வந்து நம்ம கட் பண்ணியிருப்பாங்க, சரியா? அப்போ இதையும் கிடைச்சது அப்படின்னா அதை பத்திரமா இதை எடுத்து வச்சுக்கணும். அப்படி எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு வாங்கும்போது என்னென்ன மாதிரி நமக்கு கிடைக்கும்? அது இப்போ நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது இது ஒரு ரிமோட்டோட கேஸ் இது நமக்கு கிடைக்கும் போது. அப்புறம் உள்ளே இருக்க ரிமோட் உடஞ்சிருந்தால் அதோட இது கேஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் இது உடஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் கழட்டி மாற்றிக்கலாம், அழகாக ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மாற்றும் போது ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர்லேருந்து இப்படி கழட்டிடணும். கழட்டியாச்சுங்களா? இது வந்து மெயின் போர்டை நம்ம இங்கே செட் பண்ணிவிட்டு இங்கே பேட்டரியை செட் பண்ணிவிட்டு கிளிப் அடிச்சிடணும். இதை லாக் பண்ணிட்டுருமா? இது இமாபிளைசர் மெயின். ஒரு வண்டிக்கு இந்த இடத்துல வரும் இமாபிளைசர், ஒரு இடத்துக்கு இந்த வண்டிக்கு வரும். ஓகே, இப்போ இங்கே கட்டாகி இமாபிளைசர் வரும், இங்கே அதை ஃபிட் பண்ணணும். ஓகே, இந்த இமாபிளைசர் நம்ம இங்கே ஃபிட் பண்ணிவிட்டு மெயின் இமாபிளைசர் தான் மெயின். அதுக்கப்புறம் நம்ம அந்த கிளிப்பை மூடிட்டு இந்த ரிமோட்டை தூக்கி ஃபிட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து இது எவ்வளோ ஆகும் காஸ்ட்டு? ஆன்லைனில் இதோட காஸ்ட்டு 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் கட்டிங்ஸ் வராது. கட்டிங்ஸ் நம்ம லோக்கல் ஷாப்பில் தான் போய் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஏதாவது இதில் மிஸ் ஆகிடுச்சுனாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இமாபிளைசர் மிஸ் ஆனாலும் பண்ணிக்கலாம், ரிமோட் மிஸ் ஆனாலும் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்கள் மொத்தமாக நீங்கள் ஒரு கீ ஷாப்பில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ப்ராப்பராக இதை பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கே இமாபிளைசர் வரும், எங்கே ரிமோட் வரும், ரிமோட் ஒர்க் ஆகுதா, பேட்டரி போயிருக்கா, எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துருவாங்க. என்ன ப்ரைஸ் ஆன்லைனோட ஒரு 200 எக்ஸ்ட்ரா இருக்கும் ஷாப்பில் போனால், அவ்வளோதான். ஆனால் ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கும், வேறு ஒன்றும். பிரதர், இப்போ நம்ம கார் கீ இருக்கும்போது நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. பட் எனக்கு கீயே தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதை எப்படி ரெடி பண்ணுறது? நம்ம கார் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கீயை ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வண்டியில் ஓபிடி போட்டு இமாபிளைசரை சிங்க் பண்ணிவிட்டு அப்புறம் ரிமோட் பேர் பண்ணிப்போம். எதாக இருந்தாலும் பண்ண முடியாமல். இதே நீங்கள் ஷாப்புக்கு இதே நீங்கள் இதுக்கு சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பில் இது ஒரு லெட்டர்லாம் எழுதி கொடுத்து ஒரு டாக்குமெண்ட்லாம் கொடுத்து ஒரு 15 days டைம் கேட்பாங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு 1 hourல பண்ணி கொடுத்துடலாம். பட் அது வர்றவங்க வந்து அது அவங்க கார் தானா அப்படிங்கிறது எப்படி நீங்கள் மேக் ஷூர் பண்ணுங்க? அவங்களோட ஐடி ப்ரூஃப் நம்ம இப்போ இன்கேஸ் அவங்களோட வீட்டில் இருக்குது, பார்க்கிங்கில் இருக்கணும் போது நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஆன் ரோட்டில் எங்கேயோ ஒரு ஷாப்பிங் மாலில் இருக்குது, ரோட்டில் இருக்குது, ஸ்ட்ரீட்டில் இருக்கணும் போது நம்ம ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிப்போம். யார் பேரில் வண்டி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? அது வண்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். 1500 இருக்குது, 10K இருக்குது, 12K, 13K வரைக்கும் இருக்குது. வண்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃபர் ஆகும். இப்போ நார்மலாக நம்ம ஒரு சுசுகி வண்டியெலாம் எடுத்திங்கன்னா ரிமோட்டோட ஒரு கீ பண்ணுறோன்னா, காப்பி பண்ணுறோன்னா 2000 வரும். அதே கீ மிஸ் ஆயிடுச்சு பண்ணால் 3000, 3500 அந்த மாதிரி வண்டிக்கு ஏற்ற மாதிரி 1500லேருந்து வண்டிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ வேறு என்ன மாதிரியான ஒர்க் வந்து நீங்கள் பண்ணுறீங்க? இந்த ஃப்ளிப் கீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃப்ளிப் கீஸ்லாம் 1500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிலே ஒரு 10 மாடல்ஸ் கிட்ட இருக்குது. நம்ம எந்த மாடல்னா சூஸ் பண்ணிக்கலாம். கீ தனியாக, ரிமோட் தனியாக இருக்குது. அந்த மாதிரி ஃபோல்டிங் டைப்பாக பண்ணிக்கலாம். எல்லா மாடலும் நம்ம இப்போ இந்த மாதிரி ஷிஃப்ட் கீஸை நம்ம ஃபோல்டிங்காக பண்ணிக்கலாம். எல்லா மாடலுக்கும் ஃபோல்டிங் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி புஷ் ஸ்டார்ட்டை நம்ம அந்த BMW டைப்பில் புஷ் ஸ்டார்ட்டாக பண்ணலாம். அப்புறம் பைக்கோட ஃப்ளிப் கீஸு, கீ செயின்ஸ், கார் கீ கவர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஓகே பிரதர், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி ப்ரோ.